இப்போ இருக்கக்கூடிய ஃபித்னாவான காலத்துல சிக்கி தவிப்பது தாங்க நம்ம ஜென்ஸி தலைமுறை என்று சொல்லலாங்க. அதாவது ஜெனரேஷன் ஆல்ஃபாவுக்கு முன்னாடி ஏறக்குறைய 1997 மற்றும் 2012க்கு இடையில பிறந்த மக்கள் தொகை குழுவ தான் இது குறிக்கும். இந்த ஜென்ஸி என்பது. இவங்க ஜூமர்ஸ் என்றும் அழைக்கப்படுறாங்க. இவங்க எல்லாரையும் வளர்க்கறது யாருன்னு கேட்டா, பெரும்பாலும் பெற்றோர்கள் கிடையாது. ஸ்மார்ட் ஃபோன் தான் அவங்கள வளர்க்குது. நவீன இன்டர்நெட் தான் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் தான் அவங்கள வளர்க்குது. சமூக ஊடகங்கள் தான் என்ன செய்யுது? அவங்கள சுத்தி இயங்குது. அவங்கள வளர்க்கக்கூடிய கருவியாக. இவங்களுக்கு இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில பல படிப்பினைகள் இருக்கு என்று சொல்லலாம். இந்த இளைஞன் எப்படி இருக்கணும் என்பது இப்ராஹிம் நபி அவங்களோட வாழ்க்கை மூலியமாக நமக்கு கற்றுத்தராங்க. அவங்களுடைய வாப்பா கிட்ட போய் அவங்க உங்களுடைய பிசினஸ நான் பெரிய லெவல் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லல. மாறாக அதற்கு எதிராக நின்றாங்க. ஏன்னா அது ஒரு அநீதி, ஷிர்காக இருந்ததன் காரணமாக. அவங்க ஒரு ட்ரெண்ட அவங்க பின்பற்றல. அந்த ட்ரெண்டுக்கு எதிரா நின்றாங்க. நெருப்புலயும் தூக்கி போடப்பட்டாங்க. அல்லாஹ் அவங்கள பாதுகாத்தான். ஜென் ஜி தலைமுறை சந்திக்கக்கூடிய சவால்கள் பார்த்தீங்கன்னா, ஏராளமாக இருக்குங்க. ஒரு சமூக ஊடக ஆதிக்கத்துல வளர்றாங்க. ஏஐ காலத்துல வளர்குறாங்க. ஒரு குளோபலைசேஷன், செலிபிரிட்டி கல்ச்சர், அ நெறைய தவறான சித்தாந்தங்கள் மத்தியில வளர்ந்து வரக்கூடிய ஒரு தலைமுறை இது. முந்தைய தலைமுறை போல ஒரு கிராமத்துல வளர்றதோ, ஒரு குடும்பம், இது போன்ற ஒரு சூழல்ல பெரும்பாலும் இவர்கள் வளர்றது கிடையாது. இன்னைக்கு அவங்கள உருவாக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் தான் அவங்கள உருவாக்குது. Instagram, Netflix, ரீல்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஏஐ, கேமிங், பாட்காஸ்ட் இதுதான் அவங்கள உருவாக்கி வருது. அவங்கள ஷேப் பண்ணி வருது. அவங்களுக்கு அறிவார்ந்த விளக்கங்கள் நம்ம நெறைய குடுக்கணும். அப்பதான் அவங்க என்ன செய்வாங்க? அதை ஏற்றுக்கொள்வாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில பார்க்கலாம். சிலை வழிபாட்டு சமூகத்துல பிறக்குறாங்க. அவங்க ஆப்பா சிலைகளை செஞ்சு விக்கக்கூடிய ஒரு நபர். தலைமை பூசாரி என்று கூட சிலர் சொல்றாங்க அவர. அந்த ஊர்ல. மெசொப்பொட்டாமியா நாகரிகத்துல வளர்றாங்க இல்லைங்களா? குடும்பமும், சமூகமும் ஒரு வழி தவறிய சூழல்ல இருந்தபோதும், இவங்க ஹக்க தேடுனாங்க. சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாத்தையும் ஆராய்ச்சி செஞ்சாங்க. இறுதியில அனைத்தையும் படைத்தது ஒரே இறைவன் சொல்ற அல்லாஹ்வை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. ஊரே சத்தியத்துக்கு முரணா இருந்தாலும், அவங்க ஊரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, ட்ரெண்ட ஃபாலோ பண்ணவங்களாங்க அவங்க இல்ல. இன்றைய இளைஞர்களுக்கு முக்கியமான பாடம்ங்க. கூட்டத்தை பின்பற்றக்கூடாது. செலிபிரிட்டிய பின்பற்றக்கூடாது. உண்மைய தான் பின்பற்றணும் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு இவர்கள் என்ன நாத்திகம். நெறைய பேர் ஏத்திஸ்ட்டா ஆவுறாங்க. கடவுள்லாம் தேவையில்லங்க. அறிவியலே போதும் என்ற கருத்துக்களுக்கு இவங்க வந்துட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? படைப்புகளை பார்த்து படைத்தவனை அறிந்தாங்க. இவங்க படைப்புகளை பார்த்து படைத்தவனை மறுக்கிறாங்க. மேலும் மாரல் ரிலேட்டிவிசம் பெரிய சேலஞ்ச் அவங்களுக்கு. எனக்கு எது சரி என்று படுதோ அதுதான் சரி. எனக்கு எது தவறு என்று படுதோ அதுதான் தவறு. எனக்கு நன்மை செய்தா ஒரு லாபம் குடுக்குதா, அது சரியானது. அத நான் செய்வேன். எனக்கு இதுல லாபம் இல்லையா, அது நேர்மையா இருந்தாலும் நான் செய்ய மாட்டேன் என்ற சூழல்ல இவங்க வளர்றாங்க. அவங்களோட மென்டாலிட்டியே அப்படி ஆயிடுது. எல்லா விஷயத்திலயும் லாப நஷ்டத்த வச்சு தான் அவங்க சரி, தவறை முடிவெடுக்கிறாங்க. நன்மை தீமையுடைய அளவுகோல அவங்களுடைய மனோ இச்சையும், மனித ஆசையும் வச்சுட்டாங்க. நன்மை தீமையுடைய அளவுகோல் குர்ஆன சுன்னா தாங்க. மேலும் கன்சியூமரிசம் தாட்ல வளர்றாங்க. இன்னைக்கு உலகம் மனுஷன வாங்கு, அனுபவி, என்ஜாய் பண்ணு என்று ஒரு திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலக பொருட்களை விட அல்லாஹ்வுடைய திருப்தியை உயர்வாக பார்த்தாங்க. செல்வம் அல்ல, தக்வா தான் ஒரு மனுஷன உயர்த்தும் என்பது அவங்க வாழ்க்கையில நமக்கு தெரிஞ்சது. ஒரு பக்கம் டிஜிட்டல் அடிமைத்தனத்துல வளர்றாங்க. மொபைல் திரையின் முன்னாடி வளர்றாங்க. அவங்க நேரம் அதிலேயே அவங்க நேரம் செலவாகுது. அவங்களுடைய மன அமைதி இதனால குறையுது. சிந்திக்கக்கூடிய திறன் குறையுது. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அமைதியாக தஃபக்குர் செஞ்சாங்க. படைப்புகளை பார்த்து உண்மையை தேடினாங்க. சத்தம் போடக்கூடிய உலகத்துல அமைதியான சிந்தனை ரொம்ப அவசியம் என்பது அவங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை. வெறும் செலிபிரிட்டி கல்ச்சர். பல இளைஞர்களுடைய லட்சியம் நல்ல குணத்தோட இருக்கணும் அப்படின்றது கிடையாதுங்க. புகழ் அடையணும், பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அப்படின்னு இருக்கு. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்களின் பாராட்டை நாடல. மாறாக அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும் தான் அவங்க நாடுனாங்க. ஒரு முஸ்லிமுடைய முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதராகத்தான் நாங்க இருக்க வேண்டும். மேலும் எக்ஸ்ட்ரீம் இண்டிவிஜுவலிசம் வேற. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய விதி, என்னோட ரூல்ஸ் யாரும் எனக்கு ரூல்ஸ் போட முடியாது அப்படின்னு சொல்லி குடும்பத்தை விட்டு தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவங்க இருக்கிறாங்க. இதனால் டிப்ரஷன் தான் அதிகமாகும். தந்தைக்கு முரண்பட்டாலும் கண்ணியமான முறை, மரியாதையான முறையில என்ன சொல்றது? அன்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட உரையாடுறாங்க. அந்த உரையாடல்லாம் குர்ஆன்ல இருக்கு. எடுத்து பாருங்க. கருத்து வேறுபாடு இருந்தாலும் கண்ணியமாக அவங்க இதை அணுகுறாங்க. அது இவங்க ஒரு அழிந்து விட்ட மோசமான தலைமுறைன்னு நம்ம சொல்ல வரலங்க. ஆனா, சரியான வழிகாட்டுதல் இவங்களுக்கு தரப்படணும். அப்பதான் சிறந்த தலைமுறையாக இவங்க வருவாங்க. அல் குர்ஆனை வழிகாட்டியாக இவங்களுக்கு ஆக்க வேண்டும். அல் குர்ஆனை எப்படி பிரசன்ட் பண்ணா அவங்க
உடனே ஏற்றுக்கொள்வாங்களோ, அப்படி பிரசன்ட் பண்ணணும் ஹிக்மத்தாக.